நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஜீவ கோடிகளாகிய நம்மை அத்தனை பேரையும் நரகத்துக்கு எடுத்து சென்று விடுவான் கலி. இதை கர்த்தாதி கர்த்தனாகிய கடவுள் உணர்கிறார். அப்படி உணர்ந்து இந்த ஜீவகோடிகளை எல்லாம் நல்ல மக்களாக்கி தெளிந்தெடுத்து இறப்பு பிறப்பு அற்ற பெரு வாழ்வாகிய தர்மயுகத்து வாழ்வை அருள வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதனை செயல்படுத்தி அதனை மீண்டும் தண்ணீரை ஒடுக்கி ஆளக்கூடிய சர்வேஸ்வரனாம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த கலியுகத்திலே வந்து நமக்கு அச்சர பிசகில்லாமல் எந்த ஒரு எழுத்து பிழை இல்லாமல் எந்த ஒரு வரம்பு பிழை கூட இல்லாமல் பிரபஞ்ச கிரந்தம் என்று சொல்லக்கூடிய ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த நூல் முறைகளை எல்லாம் இந்த கலியுகத்திலே நமக்கு அழகாக தொகுத்து தருகிறார். அப்படி தொகுத்து தர பகவான் அருள அதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அறிவுவாத சீசர். ஐயாவின் அருளோடு அன்னார் அவர்களுக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றி வணக்கத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். காரணம், அறிவுவாத சீசர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அறிவு களஞ்சியம். கண்ணனுடைய அத்தனை லீலையும் மகத்துவங்களையும் அறிந்தவர். கண்ணன் எதை நடத்தப் போகிறான், கடவுள் எதை இந்த உலகத்திலே நடத்த இருக்கிறான், எதற்காக இந்த உலகத்திலே தம்மையெல்லாம் பஞ்ச